திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 192 கூடல் காண்டம் ரசவாதம் செய்த படலம் பகுதி 6. திருப்பூவன சிறப்புகளை பற்றி சிந்தித்து கொண்டு வருகின்றோம். திருப்பூவனம் திருத்தலத்திற்கு கருவூர் தேவர் அருளிய திருவிசைப்பா திருப்பதிகம் 9ஆம் திருமுறையில் விளங்குகின்றது. பஞ்சமம் என்ற பண்ணில் இந்த திருப்பதிகம் அமைக்கப்பெற்றிருக்கின்றது. திருவருள் புரிந்து ஆள் கொண்டு இங்கன் சிறியனுக்கு இனியது காட்டி பெரிதருள் புரிந்து ஆனந்தமே தரும் நின் பெருமையில் பெரியதொன்று உள்ளதே. மருதர சிறுங்கோங்கு அகில் மரம் சாடி வரைவளம் கவர்ந்தெளி வைகை பொருதிரை மருங்கோங்கு ஆவணவீதி பூவனம் கோயில் கொண்டாயே என்பது திருவிசைப்பா திருப்பூவன திருத்தலத்திற்குரிய திருவிசைப்பா திருப்பதிகத்தின் முதல் திருப்பாடல். இதிலே இறைவனானவர் திருவருள் புரிந்து ஆண்டு கொள்கின்றார் என்று கூறி, இறைவனே, திருப்பூவனம் திருத்தலத்தில் கோயில் கொண்டு எழுந்தருளி இருக்கின்ற இறைவனே, மருத மரம், அரச மரம், பெரிய கோங்க மரம், அகில் மரம் இவற்றையெல்லாம் வைகையாறு அடித்து கொண்டு வந்து சேர்க்கின்றது. மலையின் மேலே இருக்கின்ற வளப்பமாகிய இரத்தினமணிகள் முதலிய பொருட்களை வாரிக்கொண்டும் வைகையாறு இறங்கி ஓடி வருகின்றது. அத்தகைய வைகையாற்றின் அலைகள் மோதுகின்ற கரைகளின் பக்கத்திலே பெரிய கடைவீதிகள் உடைய திருப்பூவனம் என்ற திருத்தலத்திலே திருக்கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கின்ற இறைவனே, நீ மேன்மையான கருணையை புரிந்து என்னை அடியவனாக ஆட்கொண்டு சிறியவனான எனக்கு இன்பத்தை தரும் பொருள் இன்னது என்று தெரிவித்து மிகுந்த கருணையை செய்து இன்பத்தையே தருகின்ற உனது பெருமையை காட்டிலும் பெரிதாக ஒன்று இருக்கின்றதா? உனது பெருமையை காட்டிலும் பெரிதாக ஒன்றை உவமித்ததற்கு இருக்கின்றதா? இல்லை என்று அருளுகின்றார். இறைவன் ஆன்மாக்களுக்கு அருள் புரிந்து இன்பத்தை தருகின்ற பெருமையினும் உயரிய பெருமை வேறு இல்லை. இன்பம் என்பதை இறைவன் ஒருவன்தான் தர முடியும். கட்டு நிலையில் பாசத்தோடு சேர்ந்திருக்கின்ற நிலையில் உலகப் பொருட்களை, விஷயங்களை நுகர்ந்து அதை இன்பம் என்று கருதுகின்றோம். அப்படிப்பட்ட இந்த உலகியல் இன்பத்தையும் இறைவன்தான் ஊட்ட முடியும். கட்டுநிலை நீங்கி முக்தி நிலையிலே சிவத்தை அனுபவிக்கின்ற சிவபோகம் என்கின்ற அந்த உண்மையான ஆனந்தத்தையும் இறைவன் மட்டும்தான் கொடுக்க முடியும். எனவே இன்பம் என்பது அது உலகியல், அதிலே வரக்கூடிய இன்பம் போன்று தோன்றுகின்ற இந்த இன்பமாக இருந்தாலும் சரி, முக்தி நிலையில் பெறுகின்ற சிவபோகமாகிய சிவானந்தமாக இருந்தாலும் சரி, அதனை இறைவனார் ஒருவர்தான் தர முடியும். அவர் தருகின்ற அளவு நாம் பெற்றுக்கொண்டு, அவர் காட்டுகின்ற அளவு நாம் கண்டு கொண்டு, நம் அன்பிற்கு ஏற்ற வகையிலே இன்பத்தை அனுபவித்து கொண்டு இருக்க முடியும் முக்தி இன்பத்திலே, முக்தி நிலையிலே. அப்படி அந்த இன்பத்தை நுகர வேண்டும் என்றால் நாம் இறைவனுக்கு அடியவன் என்பதை உணர வேண்டும். அது கேவல நிலையாக இருந்தாலும், சகல நிலையாக இருந்தாலும், சுத்த நிலையாக இருந்தாலும், முக்தி நிலையாக இருந்தாலும், ஆன்மா என்றென்றுமே இறைவனாருக்கு அடிமைதான். ஆன்மா ஒருபோதும் சுதந்திரன் அல்லன். பரம் ஆகிய இறைவனாருக்கு அடிமைப்பட்ட பரதந்திரியன்தான் ஆன்மா என்பதை உணர்ந்து, அடிமை என்பதை உணர்ந்து நாம் பக்தி செய்ய வேண்டும். அப்படி இறைவன் மேல் அன்பு வருவதற்கும் இறைவன்தான் கருணை புரிய வேண்டும். இறைவன் மீது அன்பு கொள்ள வேண்டும் என்றால், இறைவன் மீது நாம் கொள்கின்ற அன்பு அதற்காவது சுதந்திரம் இருக்கின்றதா என்றால் அதுவும் இல்லை. இறைவன் மீது நாம் கொள்கின்ற அன்பையும் இறைவன்தான் உண்டாக்க வேண்டும். அப்படி அந்த அன்பை இறைவனே உண்டாக்கி திருவருள் புரிந்து நம்மை அடிமையாக கொண்டு இறைவனின் பெருமையை நோக்க சிறியதிலும் சிறியதான இந்த ஆன்மாவிற்கு இனியது எது என்று காட்டுகின்றார் எம்பெருமான். முதலிலே பதிபசு பாசம் என்ற 3 பொருட்களிலே இந்த பசுவானது பாசப்பொருட்களை அனுபவித்து கொண்டு இருக்கின்ற நிலையிலே பாசம் என்பது உயிருக்கு பகை, பதியாகிய இறைவனே உயிருக்கு நட்பு என்று காட்டி இதனை விவேக ஞானம் என்று சொல்வார்கள். நித்திய அனித்திய வஸ்து விவேகம் என்று சொல்வார்கள். எனவே எது உண்மையிலேயே நமக்கு உறவு, எது உண்மையிலேயே நமக்கு பகை என்று இறைவன் காட்ட, அதனை உணர்ந்து
பகைப்பொருளாகிய பாசப்பொருளிலிருந்து விலகி உறவு பொருளாகிய பதியின் திருவடியைச் சேர வேண்டும். அப்படி உண்மையான இன்பம் ஆனந்தம் என்பது இதுதான், திருவடி நிழல்தான் என்பதை இறைவனார் காட்டி பெரிதும் அருள் புரிந்து ஆண்டு கொண்டு ஆனந்தமே தருகின்றார் இறைவனார். அப்படிப்பட்ட பெருமை உடைய இறைவனாரின் பெருமையை விட வேறு பெரிய பொருள் என்று ஒன்று இருக்கின்றதா என்று இந்த முதல் திருப்பாடலிலே கருவூர் தேவர் அருளுகின்றார். இரண்டாவது திருப்பாடலிலே அருளுகின்றார், குளங்களிலே இருக்கின்ற வாழை மீன்கள் இனிய நீரை வாயினால் உண்டு கொண்டிருக்க தெளிந்த தேன் பாய்ந்து குளத்தில் ஒழுகும்படி செய்யும் அழகிய உயர்ந்த சோலைகள் சூழ்ந்ததும் பெரிய கடைவீதிகளை உடையதுமான திருப்பூவனம் என்ற தலத்தில் திருக்கோயில் கொண்டு எழுந்தருளிய சிவபெருமானே, ஆதிசேஷனாகிய படுக்கையில் பள்ளி கொண்டவரான திருமாலும் பிரம்மன் முதலான தேவர்களும் மிக நீண்ட காலமாக உன்னை காணும் பொருட்டு பேராவல் கொண்டிருக்க, நீ எனது மனத்தின் உள்ளே புகுந்து நின்ற உனது எளிய தன்மையை ஒருபோதும் நான் மறக்க மாட்டேன் என்று அருளுகின்றார். பாம்பனை துயின்றோன் அயன் முதல் தேவர் பன்னெடுங்காலம் நிற்காண்பான் ஏம்பலி திருக்க என்னுள்ளம் புகுந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன் என்று பாடியருளுகின்றார். முதல் திருப்பாடலிலே இறைவனாரது பெருமையை வியந்த கருவூர் தேவர் இரண்டாவது திருப்பாடலிலே இறைவனாரது அந்த எளிமையை, எளிவந்த தன்மையை வியக்கின்றார். இறைவனார் அவ்வளவு பெருமை வாய்ந்தவராக இருந்தாலும் கூட அவர் திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் மற்றுமுள்ள தேவர்களுக்கும் தத்போதம் என்ற தன்முனைப்பு கொண்டு இருக்கின்ற அவர்களுக்கெல்லாம் புலப்படாத இறைவன், அவர்களெல்லாம் என்று இறைவனாரது திருவடியை காண்போம் என்று பேராவல் கொண்டிருக்க, அவர்களையெல்லாம் விட்டுவிட்டு இறைவனார் என்ன செய்வார் என்றால், அவர் உண்மையான அன்பு ஊறுகின்ற அடியாரது ஹிருதய கமலத்திலே புகுந்து நிற்பார், விளங்கி நிற்பார், பிரகாசித்து நிற்பார். அது இறைவனாரது எளிவந்த தன்மை, சௌலபியம். அது இறைவனாரின் கருணையின், பெரும் கருணையின் வெளிப்பாடு. எனவே இறைவனாரின் பெருமைக்கு ஈடு உயர்வு எதுவும் இல்லை என்று முதல் பாடலிலே அருளிய கருவூர் தேவர் இரண்டாவது திருப்பாடலிலே இறைவனாரின் எளிவந்த தன்மைக்கும் வேறு ஒன்றையும் ஒப்பாக கூற முடியாது, அத்தகைய எளிவந்த தன்மையை, அந்த சௌலபியத்தை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று அருளுகின்றார். மூன்றாவது திருப்பாடலிலே அருளுகின்றார், திருப்பூவன திருவீதியிலே திருவிழாவின் போது, மகோத்சவத்தின் போது அடியவர்களெல்லாம் தேவார திருப்பாடல்கள், திருமுறை திருப்பாடல்களை பாடிக்கொண்டு செல்வார்கள். அந்த அடியவர்களின் பின்னே செல்பவர்கள் அடியவர்கள் ஓதுகின்ற அந்த தேவார திருமுறை திருப்பாடல்களின் கொண்ட ஈடுபாடு, பெரிய விருப்பம், அதன் காரணமாக பெருகுகின்ற பக்தி, அந்த பக்தியினால் தன் நிலை மறந்து கீழே விழுந்து புரள்கின்றார்கள். பின்னர் மறுபடியும் எழுந்து அவிழ்ந்து தொங்கிய முறுக்கோடு கூடிய சடையை மீண்டும் எடுத்து கட்டிக்கொள்கின்றார்கள். இவ்வாறு திருப்பூவன திருவீதி என்பது அடியார்கள் என்றும் நிறைந்திருக்கின்ற திருவீதி. அந்த அடியார்கள் இறைவனாரை உணர்ந்து நினைத்து தம்மை மறந்து பரவசத்திலே இருக்கின்ற அடியார்கள். அப்படிப்பட்ட அடியார்கள் உலாவுகின்ற வீதி, கடைவீதிகளை உடைய திருப்பூவனம் என்ற திருத்தலத்திலே இருக்கின்ற வீதி. அத்தகைய திருத்தலத்திலே திருக்கோயில் கொண்டு எழுந்தருளி இருக்கின்ற எம்பெருமானே, உங்களுடைய டமருகமாகிய உடுக்கை என்ற வாத்தியத்தின் அந்த இடையில் பிடித்த கையில் கட்டிய கயிற்றின் நுனியில் உள்ள நாக்கு, அது உடுக்கையின் இரண்டு பக்கமும் சென்று ஓசை உண்டாகும்படி ஒரு நாள் நீ வந்து எங்கள் கண் முன்பாக அந்த திருக்காட்சியை காட்ட மாட்டாயா என்று ஏங்குகின்றார். அடுத்த நான்காவது திருப்பாடலிலே அருளுகின்றார், திருப்பூவன பெருமானே, தரையினிடத்து இருள் தங்கும்படி மிக அடர்ந்த சோலைகளில் வண்டு கூட்டங்கள் ரீங்காரம் செய்ய, அவற்றின் அருகே சிவபுண்ணியத்தை செய்த தேவமாதர்கள் பரத சாஸ்திர முறைப்படி நின்று நடனமாடுகின்றார்கள் இந்த திருப்பூவன திருவீதியிலே. அத்தகைய திருத்தலத்தில், திருப்பூவனத்தில் திருக்கோயில் கொண்டு எழுந்தருளி இருக்கின்ற சிவபெருமானே, என் கண்ணில் பொருந்திய கருமணியின் உள்ளே நீ புகுந்து அங்கே ஒன்றாக கலந்து ஒடுங்கிய உனக்கு அந்த இடம் நுட்பமாக இருந்தாலும் எம்பெருமானே, இந்த இடம் மிகச் சிறியதாக இருந்தாலும் எம்பெருமானே, நீ மிக நுண்ணிய அணுவின் தன்மையையும்
கடந்து நிற்கின்ற நுட்பமானவன் அல்லவா? எனவே எங்கள் கண், இந்த கண் என்பது இங்கே அறிவை குறிக்கின்றது. எங்களது அறிவிலே இருள் மண்டி இருக்கின்றது, மயக்கம் இருக்கின்றது. அப்படி இருந்தாலும் எங்கள் கண்களிலும் நீ கலந்து இருக்கின்றாய். எப்பொழுது இருந்து என்றால், நாங்கள் என்று இருக்கின்றோமோ அன்று முதல் நீ எங்கள் ஆன்ம அறிவிலேயும் கலந்து இருக்கின்றாய். ஆனால் நாங்கள் எங்களினுடைய அறிவிலே உன்னை நீ எழுந்தருளி இருப்பதை பார்க்காமல் மறுக்கின்றோம். உன்னை எண்ணுவதற்கோ உன் கருணையை நினைப்பதற்கோ எங்கள் அறிவிலே இடமில்லை. அவ்வாறு நாங்கள் மயங்கி இருக்கின்றோம். அப்படி இருந்தாலும் கூட நீ எங்களோடு கலந்திருக்கின்றாய். நான் தங்களோடு கலந்திருக்கவில்லை, உணர்வால் கலந்திருக்கவில்லை என்றாலும் கூட பெருமானே, நீங்கள் எங்களோடு கலந்திருந்து எங்களுக்கு என்றும் உபகாரம் செய்து வருகின்றீர்கள். எங்களது மனத்திலே, சிந்தையிலே, ஆன்ம அறிவிலே உங்களுக்கு இடம் கொடுக்கவில்லை என்றாலும் கூட நீங்களே என்றும் இருந்து எங்களுக்கு உபகாரம் செய்து வருகின்றீர்கள். அப்படி இருக்கின்ற உங்களது பெரும் தன்மையை நாங்கள் உள்ளபடியே உணர்ந்து கொள்ளுமாறு கருணை செய்ய வேண்டும் பெருமானே, பூவனம் கோயில் கொண்ட பெருமானே என்று வேண்டுகின்றார். அடுத்த 5வது திருப்பாடலிலே கருவூர் தேவர் வேண்டுகின்றார். உயர்ந்த பல அடுக்குகளை உடைய மாளிகைகள் திருப்பூவனத்திலே இருக்கின்றன. அந்த மாளிகைகளிலே இரவிலே தீபங்கள் வரிசையாக, எண்ணற்ற தீபங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. அவ்வாறு விளங்குகின்ற பெரிய கடைவீதிகளை உடைய திருப்பூவனம் என்ற திருத்தலத்தில் திருக்கோயில் கொண்டு எழுந்தருளிய இறைவனாரே, கொடிய தீவினைகளாகிய கயிற்றினால் கட்டப்பட்டு பிறவிக் கடலிலே வீழ்த்தப்பட்ட நான் அவற்றினின்றும் தாண்டி ஐம்புலன்களாகிய கள்வரை மெதுவாக துரத்தி உனது ஒன்றோடு ஒன்று ஒத்த திருவடிகள் இரண்டையும் அடைய வேண்டிய முறைப்படி அடைந்துள்ளேன். எனவே நீ அருள் செய்வாயாக, அல்லது அருள் செய்யாவிட்டாலும் விடுவாயாக, அது உன் விருப்பம் என்று அருளுகின்றார். கடுவினை பாசக் கடல் கடந்து ஐவர் கள்ளரை மெல்லவே துறந்து உன் அடி இணை இரண்டும் அடையுமாறு அடைந்தேன். அருள் செய்வாய், அருள் செய்யாது ஒளிவாய் என்று மிக அருமையாக அருளுகின்றார். ஆன்மாக்கள் கடும் வினை என்கின்ற பாசக்கயிற்றினால் கட்டப்பட்டு பிறவி என்கின்ற கடலிலே தள்ளப்பட்டு இருக்கின்றார்கள். அந்த பிறவிக் கடலிலிருந்து தாண்ட வேண்டும். அதோடு இந்த ஐம்புலன்களாகிய கள்வர்கள் இருக்கின்றார்களே, அவர்களின் வசத்திலேதான் நாம் இருக்கின்றோம். சிவஞான போதம் 8வது சூத்திரத்திலே ஐம்புல வேடர் என்று இந்த ஐம்புலன்கள் என்பது இங்கே பொறிகள் என்று எடுத்துக்கொள்ளப்பட்டு, இந்த 5 பொறிகள் என்கின்ற அதனை இங்கே கருவூர் தேவர் கள்வர்கள், திருடர்கள் என்று சொல்கின்றார். திருடர்கள் மக்களின் உடைமையை, சொத்துக்களை திருடி விடுவார்கள், கவர்ந்து கொள்வார்கள். உயிரையும் திருடி விடுவார்கள், கவர்ந்து விடுவார்கள். அதுபோன்று இந்த ஐம்புலன்கள், இங்கே ஐம்புலன்கள் என்று கூறப்படவே இந்த ஐம்புலன்களை நுகர்வதற்கு இருக்கின்ற கருவிகள் ஐம்பொறிகள். இந்த ஐம்பொறிகள் என்று கூறப்படவே உபலட்சணமாக 5 கருவிகளோடு 5 பொறிகளோடு 36 தத்துவங்கள் எல்லாமும் உடன் கொள்ளப்பட்டு இவைகள் அனைத்துமே கள்வர்கள். எப்படிப்பட்ட கள்வர்கள் என்றால் ஆன்ம அறிவை கவர்ந்து கொள்ளக்கூடிய கள்வர்கள். இந்த கள்வர்கள் ஆன்ம அறிவை மயக்கி விடுகின்றார்கள். எனவே ஆன்மாக்கள் இவர்களுக்கு வசப்பட்டு அடங்கி இருக்கின்றார்கள். இந்த புலன்களை நுகர்வதற்காக பொறிகளுக்கும் மற்றுமுள்ள தத்துவங்களுக்கும் அடங்கி இருக்கின்றார்கள். இந்த தத்துவ கூட்டங்கள் எல்லாம் ஜடப் பொருட்கள். ஆன்மாவோ இவற்றை நோக்க சித்து பொருள். சித் என்கின்ற ஆன்மா ஜடம் என்கின்ற பாசப்பொருட்களுக்கு அடிமையாகி இருக்கின்றது, அடங்கி இருக்கின்றது என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான நிலை! அறிவுடைய சிற்பொருளான ஆன்மா அறிவற்ற ஜடப்பொருளான பாசத்திற்கு கட்டுப்பட்டு அடங்கி அடிமையாக இருப்பது என்பது அது ஆன்மாக்களுக்கு இயல்பான நிலை அல்ல. எனவே இந்த ஐம்புலன்களாகிய கள்வர்களை மெதுவாக துரத்தி என்று அருள் புரிகின்றார். இவர்களிடமிருந்து விடுபடுவது என்பது மிக சாதாரணமான விஷயம் அல்ல. ஆன்மாவானது எதையுமே படிமுறையில்
உணர்ந்து கொள்ளக்கூடியது, இறைவனார் உணர்ந்து கொள்ளக்கூடியது. எனவே இந்த கருவிக்கூட்டங்கள் பாசக்கூட்டங்களிலிருந்து விடுபடுவது என்பது படிமுறையில் மெதுவாகத்தான் நிகழும். அது இந்த ஆன்மாவானது இந்த உலகப் பொருட்களின் மேலே எவ்வளவு உவர்ப்பு கொள்கின்றதோ அந்த உவர்ப்புக்கு ஏற்ற அளவு அதிகமாக அதிலிருந்து விடுபட வாய்ப்பு இருக்கும். உலகத்தின் மீது எவ்வளவுக்கு உவர்ப்பு வருகின்றதோ, இறைவனின் திருவடி மீது எவ்வளவு அன்பு வருகின்றதோ அவ்வளவு சீக்கிரம் இந்த ஆன்மாவானது இந்த பாசக்கூட்டங்களிலிருந்து விடுபடும். அவ்வாறு விடுபட்டு ஆன்மா தனித்து நிற்க இயலாது. பாசக்கூட்டங்களுக்கு அடிமையாக இருந்த ஆன்மா அதிலிருந்து விடுபட்டு தனித்து நின்றால் மட்டும் போதுமா என்றால், ஆன்மாவால் ஒருபோதும் ஒரு காலத்திலும் தனித்து இயங்க முடியாது. அது ஏதாவது ஒன்றை பற்றி கொண்டுதான் இருக்கும். எனவே ஆன்ம அறிவில் இருக்கின்ற அந்த அழுக்கு மட்டும் தீர்ந்தால் போதும் என்று சில சமயத்தவர்கள் கூறுவார்கள். இறைவனாருக்கும் இந்த ஆன்மாவுக்கும் என்ன வித்தியாசம்? இறைவனார் மலம் இல்லாதவர், அழுக்கு இல்லாதவர். இந்த ஆன்மா மலத்தோடு கூடியிருக்கின்றது, அழுக்கோடு கூடியிருக்கின்றது. எனவே இந்த ஆன்மாவானது மலத்திலிருந்து விடுபட்டால் மட்டும் போதும், பாசக்கூட்டங்களிலிருந்து விடுபட்டால் மட்டும் போதும், அது சுத்தமாகிவிடும், சுதந்திரமாகிவிடும் என்று கூறுகின்ற சமயத்தார்கள் இருக்கின்றார்கள். அது அவ்வாறு அல்ல. பாசக்கூட்டங்களிலிருந்து விடுபட்டால் மட்டும் போதாது, ஆன்மாவுக்கு என்று இயல்பான புகலிடமாக இருக்கின்ற பெருமானின் திருவடியை சேர வேண்டும். அப்பொழுதுதான் அதற்கு அந்த ஆனந்தம் என்பது கிடைக்கும். நோய் ஒருவரை பற்றி இருக்கின்றது என்றால் அந்த நோயை தீர்ப்பதற்காக மருந்து உட்கொள்வார். மருந்து எடுத்துக்கொண்டு நோய் தீர்ந்துவிட்டால் மட்டும் போதாது, அதன் பின் உடலை பலப்படுத்துவதற்காக ஊட்டச்சத்துக்களை சேர்க்க வேண்டும். நன்றாக தேர்ந்த பின் நல்ல விருந்து உண்ணலாம். அந்த நோய் மறுபடியும் தாக்காமல் இருக்கும்படி நல்ல சத்தான பொருட்களையும் எடுத்துக்கொண்டு பின்னர் விருந்து உண்டு மகிழலாம். எனவே ஆன்மாவானது பாசக்கூட்டங்களிலிருந்து விடுபட்டால் மட்டும் போதாது, வினை கயிற்றினால் கட்டப்பட்டு பிறவிக்கடலிலே வீழ்த்தப்பட்டு அதிலிருந்து விடுபட்டால் மட்டும் போதாது, ஐம்புலன்களாகிய கள்வரை மெதுவாக துரத்த வேண்டும். பின்னர் இறைவனின் திருவடிகளிலே அடைய வேண்டும். அதை முறைப்படி அடைய வேண்டும். அப்படி நான் அடைந்து விட்டேன் என்று கூறுகின்ற கருவூர் தேவர் அவ்வாறு இறைவனாரது திருவடியை அடைந்துவிட்ட அந்த ஆன்மாக்களுக்கு, முக்தான்மாக்களுக்கு இறைவன் என்ன செய்கின்றாரோ அதுவே தம்முடைய செயல் என்று இருப்பார்கள். இறைவனாரின் இச்சையே தம் இச்சை என்று இருப்பார்கள். என அந்த நிலையிலே இறைவனே நீ அருள் செய்வாயாக, அப்படி நீ அருள் செய்தாலும் சரி, அருள் செய்யாவிட்டாலும் சரி, அது உன் விருப்பம் என்று அந்த முக்தான்மாக்கள் தன்வினை தன் செயல் என்று எதுவும் இல்லாமல் இருப்பார்கள். 6வது திருப்பாடலிலே கருவூர் தேவர் அவர்கள் அருளுகின்றார்கள். பெருமானே, நீ கண்டவர்களின் மனம் மகிழும்படி ஒரு நாள் பிக்ஷாடனர் கோலத்தோடு பிக்ஷை ஏற்க எழுந்தருளிய போது அதனை கண்ட பெண்களின் கூந்தல் அது உன்மேல் கொண்ட காதலினால் அவிழ அந்த மாதர்களின் கூந்தலில் அணிந்திருக்கின்ற மலர்களிலே மொய்த்து கொண்டிருக்கின்ற வண்டுகள் பொம் என்று எழுந்து இசை பாடுவதும், பெரிய வீதிகளை உடையதுமான திருப்பூவனம் என்ற திருத்தலத்திலே திருக்கோயில் கொண்டு எழுந்தருளிய இறைவனாரே, திருந்திய மனத்தை உடைய பெரியோர்கள் உன்னிடத்து அன்பை எனக்கு கொடு என்று சொல்லி உனது செம்மையான திருவடிகளை தரிசித்துக் கொண்டிருந்தும் அவர்களெல்லாம் அருள் கிடைக்காமல், உன்னுடைய திருவருள் கிடைக்காமல் வருந்தி நிற்க, என்னுடைய மனத்தில் நீ எழுந்தருளி இருப்பதற்கு நான் என்ன தகுதி உடையவன் பெருமானே? நான் கொண்ட அந்த அடிமைத்திறம்தான் என்ன தகுதி உடையது நான் அறியவில்லையே. தகுதி வாய்ந்த பல உண்மையான பக்தர்கள் இருக்க நீ என்னுடைய இந்த இழிந்த மனத்திலேயும் எழுந்தருளி இருக்கின்றாயே என்று உருகுகின்றார். 7வது திருப்பாடலிலே அருளுகின்றார். மின்னல் என்று சொல்லத்தக்க மிக்க ஒளியை உடைய பொன்மயமான மாளிகைகளின் முற்றங்கள் விளங்குகின்ற, சந்திரன் தவழ்கின்ற மாடங்களையும் பொன் போன்று ஒளிர்கின்ற மதில்களையும் கொண்டு விளங்குவது பெரிய கடைவீதிகளை கொண்டது திருப்பூவனம் என்ற திருத்தலம். அதிலே திருக்கோயில் கொண்டு எழுந்தருளிய சிவபெருமானே, புகழ்ந்து சொல்லும் தகுதியினை உடைய 4 வேதங்களால் கண்டு அறிய முடியாத உள் இடத்தில் ஒளித்து கொண்ட நீ இன்று கல்லை போன்ற கடினமான மனத்தை உடைய எனது வலையிலே அகப்பட்டு
இருக்கின்ற உன்னுடைய கருணையை விட பெரிய தன்மை ஒன்று உண்டோ? இல்லை என்று வியக்கின்றார். வேதங்களால் அறியப்பட முடியாத தன்மை பொருந்திய இறைவனார் அடியவர் மனத்திலே தாமே எழுந்தருளி அருள் புரிகின்றார். இது 7வது பாடலிலே கருவூர் தேவர் அருளுகின்ற அந்த தன்மை. 8வது 9வது திருப்பாடல்கள் நம் தவக்குறைவு காரணமாக நமக்கு கிடைக்கப் பெறவில்லை. 10வது திருப்பாடலிலே கருவூர் தேவர் அருளுகின்றார். திருப்பூவனம் என்ற திருத்தலத்தில் திருக்கோயில் கொண்டு என்னை ஆட்கொண்டருளிய பரிசுத்தனே, உமாதேவியாரை இடபாகத்தில் உடையவரே, வெண்மையான கோவணம் உடுத்து வெள்ளிய மண்டையோட்டை கையில் ஏந்திய இளையோனே, அழகு முழுவதும் நிறைந்த தீ போன்ற செந்நிறம் உடையவரே, மேன்மை பொருந்திய வேதங்களை உணர்ந்த புகழ் விளங்குகின்ற கருவூரனாகிய நான் சொன்ன பாட்டின் தன்மையாய் உள்ள இந்த தமிழ் துதிப்பாடல்கள் 10ஐயும் இந்த 10 திருப்பாடல்களையும் கற்று பாட வல்லவர்கள் சிவபெருமானது சாரூப பதவியை பெறுவார்கள் என்று பலஸ்ருதியாக அருளுகின்றார் கருவூர் தேவர். இந்த திருவிசைப்பா திருப்பூவனம் திருத்தலத்திற்கு உரிய இந்த திருவிசைப்பா திருப்பாடல்களை கற்றவர்கள், அதனை பாட வல்லவர்கள், இதனை சிந்தித்தவர்கள், கேட்டவர்கள், இவர்கள் சிவபெருமானது சாரூப பதவியை பெறுவார்கள் என்று பலஸ்ருதி அருளுகின்றார். இவ்வாறு திருப்பூவன திருத்தலத்திற்குரிய திருவிசைப்பா கருவூர் தேவர் அருளிய திருவிசைப்பா பாடல்களின் பொருள் அமைகின்றது. திருவிசைப்பா இடம்பெறுவது 9வது திருமுறை. இனி 11ஆம் திருமுறை பரணதேவநாயனார் அருளிய சிவபெருமான் திருவந்தாதியில் ஆர்துணையா ஆங்கிருப்ப தம்பலவா அஞ்சல் உமை ஆர்துணையா ஆணை உரிமூடி ஆர்துணையாம் பூவணத்தாய் பூதப்படையாளி பொங்கொழியாய் பூவணத்தாய் என்னின் புகழ் என்று திருப்பூவன திருத்தலத்தை போற்றி அருளியிருக்கின்றார். 11ஆம் திருமுறை பட்டினத்து பிள்ளையார் அருளிய திரு ஏகம்பமுடையார் திருவந்தாதியிலே 61வது திருப்பாடலில் தலங்களை வரிசைப்படுத்துகின்ற பட்டினத்து பிள்ளையார் பூவணத்தையும் பாடியிருக்கின்றார். நினைவார்க்கு அருளும் பிரான் திருச்சோற்றுத்துறை நியமம் புனைவார் சடையோன் புகழூர் புறம்பயம் பூவணம் நீர் புனைவார் பொழில் திருவெண்காடு பாச்சில் அதிகை என்று நினைவார் தரு நெஞ்சினிர் கச்சி ஏகம்பம் நண்ணுமினே என்று 61வது திருப்பாடலிலே பூவணம் என்று இத்திருத்தலத்தை பாடி அருளியிருக்கின்றார். இவ்வாறு திருமுறைகளிலே திருப்பூவன திருத்தலம் போற்றப்பட்டிருக்கின்றது. அதோடு திருப்பூவன திருத்தல முருகப்பெருமான் மேல் ஸ்ரீ அருணகிரிநாத பெருமான் அருளிய திருப்புகழ் பாடல்களும் கிடைக்கின்றன. 3 திருப்புகழ் திருப்பூவன திருத்தல முருகப்பெருமான் மேல் அருளப்பட்டிருக்கின்றன. அறப்பாவை அத்தற்கருள்பாலா அழித்தாது வெற்றி திருமார்பா குரப்பாவை அற்பிற் புணர்வோனே குலத்தேவ வர்க்க பரிபாலா மரப்பாத கத்துற்றுழல்வேனோ மலர்த்தாள் வழுத்த கிருபைவாய் சிறப்பான முக்திக்கொரு வாழ்வே திருப்பூவனத்தில் பெருமாளே என்பது ஒரு திருப்புகழ். அதே போன்று 551வது திருப்புகழ் பூவனமான மாநகர் வாழு நாத குகேஷ பெருமாளே என்று அமைகின்றது. 552வது திருப்புகழ் தங்கச் சக்ராயுதர் வானவர் வந்திக்கப் பேரருளே திகழ் தம்பப் பொற்பூவனமேவிய பெருமாளே என்று அருளியிருக்கின்றார் ஸ்ரீ அருணகிரிநாதர். இவ்வாறு திருப்பூவனத்தின் திருத்தலத்தின் பெருமை என்பது சொல்லில் அடங்காத பெருமையை, எண்ணற்ற பெருமைகளை உடையதாக இருக்கின்றது. அத்திருத்தலத்திலே எம்பெருமான் மதுரையம்பதியிலிருந்து ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் ஒரு சித்தமூர்த்தியாக எழுந்தருளி வந்து இத்திருப்பூவன திருத்தலத்திலே பொன்னணையாள் என்ற பக்திக்காக ரசவாதம் செய்தருளிய திருவிளையாடல். அதனை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.